நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக மதுரை மாவட்டம் வல்லாளப்பட்டி பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் பழுதடைந்த கட்டிடங்களை இடிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் குமரேசன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள வல்லாளப்பட்டி பகுதியில் 2 தினங்களுக்கு முன்னதாக நமது நியூஸ் 7 தொலைக்காட்சியில் தற்போது இடியும் தருவாயில் உள்ள கட்டிடங்களை அப்புறப்படுத்த கோரியும் மிகவும் ஆபத்தான நிலையில் பள்ளி மாணவிகள் படித்து வருவதாகவும் செய்தி வெளியிட்டிருந்தோம். இதனைத் தொடர்ந்து இன்று கனரக வாகனங்களை கொண்டு இந்த 2 கட்டிடங்களை அப்புறப்படுத்தும் பணிகளை தீவிரமடைந்துள்ளது. இதைத் தொடர்ந்து இங்கு மேலூர் யூனியன் ஆபீஸ் மற்றும் சில அலுவலகங்களுக்கு இந்த கோரிக்கைகளை முன்வைத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் மற்றும் வகுப்பு ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் உள்ள நபரிடம் கேட்போம். வணக்கம். தற்போது இந்த ஸ்கூல்ல 2 தினங்கள் முன்னதாக செய்தி வெளியிட்டிருந்தோம். அதை தொடர்ந்து இப்போ கனரக வாகனங்கள் இங்கே இருக்கு. இந்த பழைய கட்டிடங்கள் இடியும் தருவாயில் உள்ள கட்டிடங்களை இடிக்கப்பட்டு புதிதாக கட்டிடங்கள் கட்டதாக சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா நீங்க என்ன சொல்றீங்க? முதலில் நியூஸ் 7க்கு நன்றி. இந்த நிகழ்வை உடனே எடுத்துரைத்த நியூஸ் 7க்கு நன்றி தெரிவிக்கிறோம். அதன் பிறகு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முன்னிலையில் உடனடியாக துரிதமாக நடவடிக்கைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது கட்டிடங்கள் எத்தனை நாள் இந்த மாதிரி கட்டிடங்கள் இருந்துச்சு, நீங்க எவ்வளவு நாள் மனு கொடுத்துருக்கீங்க, இப்போ எத்தனை நாள்ல இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குண்ணே? ரொம்ப காலமாக இருந்தது. இப்போ 2 தினங்களுக்கு முன்பு நியூஸ் 7ல் செய்தி வெளியாக பிறகு உடனடியாக துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு நியூஸ் 7க்கு நன்றி. பொதுவாக இந்த செய்தியை நம்ம 2 தினங்களுக்கு முன்னதாக வெளியிட்டிருந்தோம். தற்போது கனரக வாகனங்களை கொண்டு அதாவது 2 கட்டிடங்களை இடிப்பதாகவும் தெரிவித்து வருகின்றன. தொடர்ச்சியாக இந்த கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு புதிதாக கட்டிடங்கள் கட்டப்பட்டிருமானால் இந்த பகுதியில் உள்ள பொலிமலைப்பட்டி பகுதியிலிருந்தும் சுற்றுவட்டார அதாவது வல்லாளப்பட்டி சுற்றுவட்டார பகுதியிலிருந்தும் அதிகப்படியான குழந்தைகள் அதாவது படிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் பொதுமக்கள் மற்றும் ஆசிரியர்கள் தெரிவித்து வருகின்றனர். நியூஸ் 7 செய்திகளுக்காக மேலூர் செய்தியாளர் குமரேசன்.